ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட்டு செஞ்சி. செஞ்சிலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கிராமம். இங்கே வந்து நம்ம வாட்டர் பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு ஆலோ பிளாக் கம்பெனி பண்ணுறதுக்காக நம்ம கூப்பிட்டுருந்தார். இவர் வந்து என்ன வேலை செய்கிறாருன்னா, இவர் இந்த கோவிலுங்களை இல்லை வீட்டுங்களை கூட இந்த கல் நம்ம கிராண்டாக இந்த பார்க்குங்க கல்லுங்க இந்த மாதிரி நில டிசைனுங்கால கல்லெல்லாம் கொண்டாந்து அவர் வேலை செஞ்சு கொடுக்குறவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரின்னு வச்சுக்கலாம், நம்ம வேலை செய்கிற மாதிரியே அவர் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து 2வது காங்கிரீட்டு. முன்ன நாங்கள் 40 mm காங்கிரீட்டு போட்டோம். இப்போ வந்து 20 mm காங்கிரீட்டு பாலிஷ் பண்ணுறதோட பண்ண போகிறோம். வீடியோவே முழுசாக பாருங்கள். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 51 அடி அகலம், 85 அடி லென்த்து. இப்போ உங்களுக்கு 40 mm காங்கிரீட் போட்டு 1 அடிக்கு ஒரு கம்பி, நம்மளுக்கு மேட்டை ஃபினிஷிங் இல்லையா, மேட்டு கட்டியிருக்கோம். 1 அடிக்கு ஒரு கம்பி போட்டு கட்டியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இந்த பாலிஷ்காரு இவர் என்ன ஒரு ராஜபாளையத்துக்காரு, ஒரு 7-8 மாதமாக 1 வருஷமாகவே வரல. உடம்பு சரியில்லாதே என்னவா இந்த பக்கம் வராமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவரே ஃபோன் பண்ணி இந்தமாதிரி வரம்பா, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வயசு உடனே கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ரெடி பண்ணி வந்தார். இவர் தான் அப்புறம் மட்டம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் தான். ஏன்னா இவர் ஃபஸ்ட்டில் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போ வந்து அவரும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணவர். அதனால் அவர் நல்லா நம்மளுக்கு நல்லா ஒத்து போவோம். நான் என்ன எதிர்பார்க்குறேன்றது அவருக்கு தெரியும். எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வந்துட்டாருன்னா நான் எதுவுமே பார்க்க தேவையில்ல, அவர் எல்லாமே பார்த்துக்குவார். இந்த காங்கிரீட் வந்து நம்ம ஆப்பர் மிஷினோட சேர்த்து நம்ம பேசியிருக்கோம். இது காங்கிரீட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 இன்ச்சு காங்கிரீட் திக்னஸ் வந்துருச்சு. நல்லா சிமெண்ட் நிறையவே போட்டோங்க. 210 மூட்டை சிமெண்ட் காலியாச்சு இதுக்கு. ஆனால் 150 மூட்டையிலேருந்தே போட்டிருக்கோம். இந்த காலத்துக்கு கொஞ்சம் சிமெண்ட் மூட்டை ஜாஸ்தி தான், இருந்தாலே நல்லது தான் களம். இது வந்து ஏன்னா டைரெக்டாக அப்படியே பாலிஷ் பண்ணுறதுனால நம்ம டைரெக்ட் நல்லா சிமெண்ட் போடுறது நல்லது. அப்போ தான் அந்த பாலிஷ் நைஸ் நல்லா வரும். முக்கியமாக ரொம்ப நாள் ஆச்சு நான் சரியாக வீடியோ போட்டு. எதனால் போட முடியல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால் அந்த பிஸியாக என்னால் நிறையா வேலைங்க என்னால் பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் சரியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் வேலை செய்கிறோம். திருவண்ணாமலையில் மண் மட்டம் பண்ணியாச்சு. அடுத்தது அதுதான் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, எங்களால் இப்போ எல்லா வேலையும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு டைமிங் செட் ஆகலை. முக்கியமாக எங்களால் வீடியோ ஒழுங்காக கொடுக்க முடியல. உங்களுக்கு ரொம்ப நாளாக சரியாக வீடியோவே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, சரியாக வீடியோ போடுறதில்லன்னு. ஃபஸ்ட்டு ரேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து ரேம்ப் இறங்கி ஒரு மாதிரி அந்த வழி தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இறங்குற வழியே தெரியக்கூடாது. அப்போ தான் அந்த வண்டி வந்து இடிக்காமல் உங்களுக்கு மேலே ஏறி சருன்னு வந்துடும். அந்த மாதிரி நாங்கள் இருக்க ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்களும் இன்னும் கற்றுட்டே தான் இருக்கிறோம். அதனால் புதுசாக போடுறது கஷ்டம்தான். நீங்கள் நார்மல் களம் யார் வேணாலும் போட்டுடலாம். ஆனால் தண்ணி களம் நாங்களே இன்னும் கற்றுட்டே தான் இருக்கிறோம். இது வரையும் ஒரு 45 களத்துக்கு மேலே போட்டிருக்கோம் நம்ம 3 ஸ்டேட்லேயும். ஆனால் இப்போவும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது. இது இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இது ஒரு களத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 அடி 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த பாலிஷ் பண்ணுறது பாருங்கள், இது 2வது கோட்டு ஓட்டுருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோட்டு ஓட்டுவோம், 5 டைம் ஓட்டுவோம். இது வந்து ரப்பு வந்து 2 கோட்டு இல்லைனா 3 கோட்டில் ஃபினிஷிங் வரும். அந்த ஈரம் எப்படி இழுக்குதோ அதை பொறுத்து மாறும். இப்போ வந்து இது 2வது கோட்டு ஓட்டிகிட்ருக்காரு. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் நாங்கள் கம்பி வச்சு காங்கிரீட் போட்டுருவோம். அன்றைக்கே காங்கிரீட் போட்டுங்கன்னா மறுநாள் பூசுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு கட்டை மேலே உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு காங்கிரீட்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது நாங்கள் ஃபுல்லாக காங்கிரீட் அந்த டியூப் லெவலுக்காக கீழே தரை வந்து பார்த்திங்கன்னா வாட்டம் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிற கட்டியோட மட்டம் ஒரே மட்டமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி நிற்கும் போது ஒரே மட்டமாக தண்ணி நிற்கும். இது தேய்க்கிறது எந்த அளவுக்கு அது அப்படியே ஒரு பக்கமாக பிடிச்சி தள்ளும். அந்த மிஷினை அது ஓட்டும் போது என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் ஓட்டுறது அதை பிடிக்கிறது வேறு சாதாரணமாலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பிடிக்கிறதுக்கு. பயங்கர வெயிட்டு. இது வந்து 3 HP மோட்ரு. இந்த மோட்ரு கரண்ட்டு முக்கியமாக இது வந்து எங்களுக்கு 3 phase கரண்ட்டு தான் வேணும். எங்கே பார்த்தாலும் இந்த 3 phase கரண்ட் இல்லாமல் எங்களால் இது ஓட்ட முடியாது. நைஸ் பண்ணுறது இது வந்து கிராக் வராது. நிறைய பேர் இது வந்து ஓட்டாமல் அப்படியே கையிலேயே தேய்ச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து அந்த காங்கிரீட் ஈரம் இழுக்க
அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைட் ஆயிரும். அந்த வைப்ரேஷனோடு அந்த இது ஓட்டும் போது நல்ல டைட் ஆயிரும். இது சுற்றியும் டோட்டல் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி லென்த்து, 150 அடி 120 அடி அகலம் இருக்குது. இது டோட்டல் அகலம் நல்லா எங்களுக்கு கிடச்சிருக்கு. 4 பக்கமும் இடம் இருக்குது. ஒரு 30-35 அடி எங்களுக்கு சுற்றியும் களத்தை சுற்றியும் நல்லா தாராளமாக இடம் இருக்குது. 4 பக்கம் இடம் வைக்கணும். நம்ம ஒரு ஆலோ பிளாக் கம்பெனி நார்மல் களம் போடுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 சென்ட்டில் கூட போட முடியும். ஆனால் தண்ணி களமாக இருந்தால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து அரை ஏக்கரா வரலையும் வேணும். 20 சென்ட்லேருந்து அரை ஏக்கரா வேணும். அப்போ தான் நல்லா தாராளமாக கம்பெனி போட முடியும். இது வந்து பாருங்கள், இது 3வது கோட்டு ஓட்டிகிட்ருக்காரு. இது 3வது டைம் ஓட்டுறாரு. அப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைஸ் வர்றதுக்கு ஒரு 5 வாட்டினா ஓட்டணும். அப்போ தான் ஃபுல் நைஸ் வரும். எதனால் இவ்வளோ நைஸ் வேணும் அப்படின்னா, இந்த கல் அப்போ தான் அதில் ஒட்டாது. நீங்கள் நார்மல் களம் போடுறது, நார்மல் களம் அப்படின்றத யோசிப்பீங்க. நார்மல்னால் அந்த தண்ணி களம் இல்லாமல் எடுத்து வெளியே வச்சு நம்ம க்யூரிங் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் நார்மல் களம்னு சொல்லுவோம். அது எங்கள் பாஷை அப்படியே வந்துருச்சு. இது வந்து ஆலோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பைப்பில் ஊற்றும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் உள்ள நலையும். ஒரு 1 இன்ச்சு உள்ளே போகும், அவ்வளோதான். அதுவே நீங்கள் தொட்டியில் க்யூரிங் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ள வரலையும் அப்படியே ஊறிடும். உள்ளே பாருங்கள், நாங்கள் கம்பி வச்சு இது காங்கிரீட் போடுவோம். அந்த கிராக் வராது, மிஷின் வந்து இடிக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இது காங்கிரீட் போட்டுருவோம். கம்பி சுத்தமாக செவுத்து மேலே எல்லாம் கம்பி வச்சுட்டு காங்கிரீட் போடுவோம். நாங்கள் மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுங்கிறதுனால நம்ம மிஷினு நம்மளதே தான் கொடுக்குறோம். ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல், தருமபுரி நம்ம கம்பெனி. மிஷின் இப்போ நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி களம் போடணும், இல்லை ஆலோ பிளாக்கு புதுசாக கம்பெனி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மிஷினோடு சேர்த்து பண்ணி கொடுக்குறோம். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் மிஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு 100% எல்லா வேலையுமே நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். நம்ம இதுக்கு முன்னே நம்ம கோயம்புத்தூரில் மிஷின் வாங்கி பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம மிஷினே இருக்கிறதுனால நான் 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா நான் மற்றவங்களை நம்பி நான் கேரண்டி கொடுத்துட்ருந்தேன் இதுக்கு முன்னே. இப்போ நம்மள்தேன்றதுனால நான் நம்பிக்கையாக நம்மளே கொடுக்கலாம். 1 வருஷம் உங்களுக்கு எல்லா மோட்டருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி மோட்டருக்கு. அதுக்கப்புறம் மீதி சர்வீஸ் வாரண்ட்டி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 1 வருஷம் மெயின்டெனன்ஸு நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க சொல்லுங்கள். மிஷினுக்குன்னு ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. எப்படி சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு லோன் போடுறீங்க. அவங்க லோனு வந்து பார்த்திங்கன்னா மிஷினு பக்கம் ஒரு 3.5 5 லட்ச ரூபா வரலையும் மிஷினு ரேட்டு காஸ்ட்டு வருது. ஆனால் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு மிஷினு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் மிஷினு வாங்குகிறேன், எனக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்ட்டு வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மிஷினோட அசல் ரேட் என்ன, மிஷினோட அதோட ரேட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தனியாக ஒரு கொட்டேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோனுக்குன்னு ஒரு கொட்டேஷன் வாங்குறீங்களா, அது தனியாக வாங்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொத்தமாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொட்டேஷனை வாங்கிட்டு நம்ம களத்துக்கெல்லாம் சேர்த்து நம்ம காசு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க, அது ஓகே. ஆனால் மிஷினை கொண்டு போய் நீங்கள் அந்த காசு டைரெக்டாக கம்பெனிக்கு போயிடும். அப்புறம் அந்த மிஷினுக்கு அவன் சொல்கிறது தான் ரேட்டு. அந்த மாதிரி தான் இந்த கம்பெனியை நம்ம ஓனரு மாட்டியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு பக்கம் அந்த மிஷினோட ரேட்டு போட்டிருக்காங்க. அது எதனால் அவ்வளோ ரேட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன மிஷின் டிஃப்ரெண்ட்டுன்றதும் உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.